Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம நம்மளுடைய சேனல்ல நிறைய டிரைவிங் டிப்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம டிரைவிங் பண்ணும்போது சைடு மிரரை எப்பெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க கேட்டது ஒரு கரெக்டான ஒரு கொஸ்டின் தான். ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூட்டி டிரைவ் பண்ணும் பொழுது எப்பெல்லாம் சைட் மிரர் பார்க்கணும் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஒரு டெமோ வீடியோஸோட நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிரைவ் பண்ண போறோம். ப்ராக்டிக்கலாக நம்ம பைக் அதாவது ஸ்கூட்டி ஓட்டிட்டு போகும் பொழுது மிரர் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இந்த ரெண்டு மிரர் எப்பெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக லைவ் வீடியோ ஒரு டெமோ வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு சினாரியோ என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ரோட்லேருந்து ரைட் சைட்லேருந்து ஒரு கட் ரோடு வருது அப்படின்னா அந்த கட் ரோடு வரும்பொழுது நம்ம மிரரை கண்டிப்பாக பார்த்துட்டு தான் திரும்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது கட் ரோடு ரைட் சைடில் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரோட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் நிறுத்திட்டு ஒரு இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடுக்கு இண்டிகேட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி ரைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரோட்டுக்கு நம்ம போகலாம். இந்த மாதிரி ஏதாவது பைக்ஸ் கூட வந்தாலும் வரும். அதனால் நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய மிரரை பார்த்துட்டு தான் நம்ம ரைட் சைடில் திருப்பி உள்ளே போகணும். நாம் திரும்புறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் நல்லா விசிபிலிட்டி தெரியும் பின்னாடி ஏதோ வண்டி வருதா அப்படின்ட்டு. ஸோ பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக திருப்புங்க. அடுத்த சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு அதாவது 3 ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எங்கிட்டு திரும்பினாலும் சரி நம்ம கண்டிப்பாக மிரர் பார்த்துட்டு தான் போகணும். இப்போ ரைட் சைட் கட் ரோட்டில் இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். நம்ம இப்போ மெயின் ரோட்டில் இருக்கோம் அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து நம்ம ரைட் சைட் கட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது டிராஃபிக்கான ஏரியாவாக இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் நிறுத்தி ரைட் சைடு மிரர் நம்ம பார்த்துட்டு தான் ரைட் சைடில் போகணும். இந்த மாதிரி நம்ம ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ கட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம மிரர் பார்க்கணுமா அப்படின்னா கிடையாது. பொதுவாகவே நம்ம ஜென்ரலாக ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும் பொழுது அப்பப்போ நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு மிரரை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் எவ்வளோ வேகமாக வராங்க, அவங்க கரெக்டாக வராங்களா தப்பாக வராங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்பப்போ நம்ம ரைட் சைட் மிரரை பார்த்துக்கிறது நம்மளுக்கு சேஃப். ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணும் பொழுது அப்பப்போ மிரரை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு கண் அதில் வச்சுக்கணும்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன விசிட் அப்பப்போ பண்ணிக்கணும். அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் நிற்கக்கூடிய ஆட்கள் திடீர்னு ரைட்டில் கட் ஆவாங்க, இல்லை குறுக்க ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம மிரர் பார்த்து தான் ஆகணும். இப்போ இன்னொரு சூப்பர் சினாரியோ வரப்போகுது. இது என்ன அப்படின்னா இப்போ இந்த ரோடு போயிட்டு இன்னொரு மெயின் ரோட்டில் ஜாயிண்ட் ஆக போகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் ஹைவே ரோடு. இது பழனிக்கு போகிற ரோடு. இப்போ ஆக்சுவலாக இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா 3 இடத்துல இருந்து ஜாயிண்ட் வரும். அந்த டயத்தில் நம்ம எப்படி போகணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் போகணும், சரிங்களா? அப்போ ஆப்போசிட்டில் பஸ்ஸு இதெல்லாமே வந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த பக்கத்தில் இருந்து ரைட் சைடில் வரக்கூடிய பஸ் எது வருதான்றதை பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு பின்னாடியும் எது வண்டி வருதா அப்படின்றத மிரரில் பார்த்துட்டு தான் நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணணும். இந்த டிவைடர் இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி டிவைடர்கிட்ட நம்ம போகும் பொழுது நம்ம இதை சுற்றி யூடர்ன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ரைட் சைடு மிரர் பார்த்துட்டு தான் திரும்பணும். அதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ டிவைடர்கிட்ட நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடர்ன் எடுத்து நம்ம வந்த வழியிலே ரிட்டன் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்ணாடியை கண்டிப்பாக பார்த்துட்டு பின்னாடி வண்டி வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம யூடர்ன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரோடு கட் ஆகுது, இந்த இடத்துல நம்ம யூடர்ன் எடுத்துக்கலாம். பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம இந்த இடத்துல யூடர்ன் எடுத்து போகணும். இந்த மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள் சினாரியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். இப்போது இந்த சினாரியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ டிவைடர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோட்டுக்கு போயிட்டு நம்ம யூடர்ன் எடுக்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கோம். லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய லேனுக்கு மாறி
அந்த டிவைடரை வந்து யூ டர்ன் எடுக்கணும். அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம மிரர் அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய மிரரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து யூ டர்ன் எடுக்கணும். சரிங்களா? அதை வந்து இப்போ எப்படி யூ டர்ன் எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ரைட் சைடு லேனுக்கு வந்து மாறியாச்சு. இந்த லேனில் வந்து ஆக்சுவலாக வந்து தான் நம்ம ரைட் சைடில் எடுக்கணும். டைரெக்டாக லெஃப்ட்லேருந்து டைரெக்டாக கிராஸ் பண்ணிடக்கூடாது. இந்த லேனை ஒட்டி வந்துட்டு இப்போ தான் வந்து ரைட் சைடில் நீங்கள் யூ டர்ன் எடுத்து போகணும். யூ டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் வண்டி எதுவும் வருதான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூ டர்ன் எடுத்து நீங்கள் பாட்டில் டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போது அடுத்த சினாரியோவை நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்காகவோ இல்லை டீ சாப்பிட்றதுக்காகவோ லெஃப்ட் சைடில் கடையில் வந்து நிறுத்தியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்மளுடைய வேலையை முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு மெயின் ரோடுக்கு உள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய மிரரை பார்த்துட்டு தான் நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்ம தவறும் பட்சத்தில் வண்டி ஏதாவது நம்மளுக்கு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக மிரர் பார்த்துட்டு நீங்கள் அந்த டிரைவ் வந்து பண்ணணும். இப்போ அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மல் இந்த ரோட்டில் இருந்து ஒரு பைபாஸ் ரோடுக்கு நம்ம கட் ஆகணும்னு நினச்சாலுமே ரைட் சைடில் இருக்கக்கூடிய மிரரை பார்த்துட்டு தான் நம்ம திரும்பணும். இந்த ரோடு வந்து பைபாஸ் ரோடு. நம்ம நார்மல் ரோட்டிலேருந்து இந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இருக்கக்கூடிய மிரரில் பின்னாடி எது வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் வந்து நம்ம திரும்பணும். இப்போ அடுத்த சினாரியோ வந்து பார்க்கலாம். ரைட் சைட் மிரர் மட்டும்தான் அதிகமாக யூஸ் ஆகுமா, லெஃப்ட் சைட் மிரர் யூஸ் ஆகாதான்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ரைட் சைட் மிரர் வந்து அதிகமான யூசேஜ் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மிரர் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஆனால் வந்து அதனுடைய யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம லெஃப்ட் சைடில் ஏதாவது டேர்னிங் எடுக்கணும் செய்யணும்னா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மிரரை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஓரத்தில் போகணும் அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த லெஃப்ட் சைடில் வந்து வேறு ஏதாவது வண்டி எது வருதான்னு பார்த்துட்டு நம்ம ஓரத்தில் போய்க்கலாம். அடுத்த சினாரியோ, இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ஸிலிருந்து பெட்ரோல் அதாவது ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணிவிட்டு திடீர்னு வண்டி வந்து நம்மளுக்கு முன்னாடி குறுக்க போவாங்க. அவங்கள வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் பொழுது ரைட் சைடில் ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் அந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணணும். பின்னாடி வந்து ஏதாவது வண்டி வருதான்னு நம்ம பார்க்காம நம்ம பாட்டில் அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக வரும். அதனால் நம்ம மேலே இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்த சினாரியோ வந்து மெயின் ரோட்லேருந்து கட் ரோடு இல்லாமல் ஒரு பெண்டு வருது அப்படின்னாலுமே ரைட் சைடில் வந்து ஒரு பெண்டு வருது அப்படின்னாலும் இல்லை லெஃப்ட் சைடில் ஒரு பெண்டு வருதுனாலும் சரி நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய மிரரை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு கார் வருது. பட் ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரைட் சைடில் தான் போகணும். இப்போ இந்த கார் வந்த காரணத்தினால நாங்கள் டக்குன்னு வந்து போக முடியாது இல்லையா? ஸோ வந்து நம்ம பின்னாடி வண்டி வர்றதை பார்த்துக்கிட்டனால நம்ம ஓரமாக நின்றுட்டோம். இன்கேஸ் நம்ம பார்க்கல அப்படின்னா அந்த கார் வந்து நம்மளை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிரும். இப்போ நாங்கள் பின்னாடி வரக்கூடிய அந்த காரை பார்த்தனால நாங்கள் பொறுமையாக நின்றுட்டு ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு நாங்கள் ஈஸியாக வந்து ரோட் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சேஃபான டிரைவிங் வந்து பண்ணுங்கள். இப்போ அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா, மெயின் ரோடு இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு மார்க்கெட் ரோடோ இல்லை குறுகிய ரோடாக இருக்கும் பட்சத்தில் அந்த ரோட்டில் நம்ம போகும்பொழுது நிறைய வண்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டயத்தில் வந்து நம்ம அப்பப்போ ரைட் சைட் மிரரையும் லெஃப்ட் சைட் மிரரையும் பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து வரக்கூடிய வண்டி வந்து ஸ்பீடாக தான் வரும். நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பெண்களுக்கு மிகவும் தேவையான ஒரு சிச்சுவேஷன் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிற்கக்கூடிய ரோட்டிலேருந்து யூ டர்ன் எடுத்து வரணும். இந்த டயத்தில் வந்து நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய மிரரில் பின்னாடி எது வண்டி வருதான்றதை தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம யூ டர்ன் எடுக்கணும். இடையில இந்த மாதிரி வண்டி வந்தாலும் நம்மளுக்கு அவசரம் இல்லை, டைம் நிறையா இருக்குது. ஸோ வந்து பொறுமையாக வந்து எப்போவுமே வண்டியை யூ டர்ன் பண்ணி பழகிக்கோங்க. நான் குறுகிய ரோடு மார்க்கெட் ரோடுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நாங்கள் இப்போ இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் நிறையா வரும். ஃப்ரண்ட்லேயும் சரி பின்னாடி மிரரில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி வண்டி வந்து ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஆட்டோஸ் இல்லை பைக்கு ஸ்கூட்டி இது மாதிரி ஏதோ ஒரு வண்டி கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த டயத்தில் வந்து நம்ம அப்பப்போ மிரரை பார்த்து வண்டி ஓட்டி பழகிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு மிரரையும் பார்த்து வண்டி ஓட்டி பழகிக்கோங்க. இது வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அடுத்ததாக வந்து ஜாயின்ட் ரோடு வரும்பொழுது நம்ம கண்டிப்பாக வந்து மிரர் பார்க்கணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக போயிட்டுருக்கிற ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ரோடு பிரியும். அதே மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கிட்டிருந்தும் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பைபாஸ் ரோடுக்கு டேர்ன் ஆகி வருவாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்பவே சேஃபாக போக வேண்டிய ஒரு இடம் வந்து இதுதான். இந்த இடத்துல வந்து நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தும் வண்டி வரும். இங்கே கேப் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பைபாஸ் ரோடுக்கு போகிறதுக்காக ஆப்போசிட் சைடில் இருந்தும் வண்டி வரும். ஸோ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம பார்த்து வண்டி ஓட்டணும். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய மிரரை பார்த்துட்டு நம்ம இந்த லேனுக்கு ஓரத்தில் வந்துடணும், இந்த டிவைடருக்கு ஓரத்தில் வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி
லாரி, பஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கனரக வாகனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த லேனை ஒட்டி வந்துட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டில் சேஃபாக போயிட்டே இருக்கலாம். அந்த ரைட் சைடில் நம்ம ஒதுங்கி வர்றதுக்கு அந்த கண்ணாடி வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்ததாக இந்த மாதிரி மாடு, கழுதை, நாய் இந்த மாதிரி வந்து ரோட்டில் குறுக்க மறுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டயத்தில் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக வந்து டிரைவ் பண்ணி தான் ஆகணும். அந்த டயத்தில் நம்ம கண்ணாடியை கண்டிப்பாக பார்க்கணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் கண்ணாடி பார்க்கணும் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிஸ்டர் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர்.